ஐயா வாங்கய்யா. ஐயா எந்த ஊருங்க ஐயா? என்னங்கய்யா? கள்ளக்குறிச்சிங்க. எவ்வளோ நாளாக வர்றீங்க மூலிகை மருந்து வாங்க? 3 மாதம் என்ன வாங்கி துறையிட்டுங்க ஐயா. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுங்க. மூலிகை மருந்து எவ்வளோ நாளாக தைச்சியா? 3 மாதம் வாங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சு? முட்டி வலிங்க. முட்டி வலி. வீட்டில் எல்லாரும் தைக்க சொல்லுங்க. வீட்டில் அதே இருந்துங்க. ஆமாம். இன்னைக்கு உங்களை பார்க்கணுன்னு தான் அவசியம் வந்தேன் நான். இங்கே நீங்கள் சரி சொன்னோன்னே ஒரு கட்டு போட்டு போங்க அப்படிங்க. வேற நல்லா இருக்கு. வாங்க அடுத்த வாட்டி வரல, தேவைன்னா கட்டலாம். சரிங்க. ஏன்னா 3 மாதமாக அதை தேய்ச்சிருக்க முடியா. இனிமேல் வந்து தேவைன்னா கட்டுவோம், இல்லாட்டினா அதே மருந்து வாங்கிட்டு போகிறேன். சரிங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. அதாவது என் உயிர் மக்களே, இந்த ஐயா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நாள்பட்ட பிரச்சனைனா முதல் மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் கையாளு. உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைச்சிச்சிங்க? நல்லா இருக்குங்க. ஒன்றும் பண்ணல. என்னென்ன மாற்றம் கிடைச்சிச்சு? முதல்ல உட்கார முடியாது. சப்பளம் மட்டும் உட்கார முடியாது. நல்லா உட்காருவோம். சப்பளம் மட்டும் உட்காந்து சாப்பிட்றதே கீழே உட்கார முடியும். டேபிள் தான் நல்லா கீழே உட்காந்து என்ன வாங்கி தரணும். சரி, எல்லாருமே வந்து வீட்டில் எல்லாருக்குமே என்ன வீட்டில் வர எல்லாரும் வாங்கி தொடர்ந்து நல்லா இருக்கும். சரிங்க, பார்த்துக்கங்க. அடுத்து தேவைன்னா கட்டிக்கலாம். அடுத்து இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வர முடியாது. ஆமாங்க. எந்த கோயில்? பிள்ளையார்பட்டி. அப்போ வரையில் உங்களுக்கு மூலிகை மருந்து வேணும்னா மூலிகை மருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தான் பாருங்க. 3 மாதம் வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். சரிங்க, கட்டுற மாதிரி இருந்தால் கட்டிக்கலாம். கட்டிக்கலாங்க. ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றி. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருப்பியா? ஏன்னா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நல்லா இருக்கு. அதனால் எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகையோட இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த வாத ஸ்ட்ரோக்கு, நரம்பு ஸ்ட்ரோக்கு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிக்கோஸு, அங்கங்கே பத்தாக இருக்குது. உடம்புல வந்து அங்கங்கே வீக்கமாக இருக்குது. கையால் வலிக்குது. எந்த நேரமும் கடுத்துக்கிட்டே இருக்குது. கல் போல இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகையோட தேய்ங்க. தேய்ச்சிட்டு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிடுங்க. சீர் பண்ணிவிட்டு வலி இருந்துச்சுன்னா நம்பரை புக் பண்ணி கட்டுங்க. இல்லையா அதே மருந்தை வாங்கிட்டு போயிருங்க. இப்போ இவரெல்லாம் உங்களை மாதிரி வைத்தியத்துக்கு வந்து வரதே வாத ஸ்ட்ரோக்கு. கையெடுங்க. இப்போ என்னோட ஒரு வேலை ஆக்குறாப்புல குடும்பம் குட்டியெல்லாம் வேற போச்சு விட்டாலாம். இப்போ வந்திருந்து எப்படியா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, பார்த்துக்க. ஆளுகள் நல்லா பார்த்துக்க, நல்லா சாப்பிட்டுக்க. சரியா? பார்த்துக்க. கதை தர இதெல்லாம் ஏன் நான் மக்கள்கிட்ட அடிக்கடி காமிக்கிறோம்னா, எங்கேயோ போயிட்டு உலகமே சுற்றி கடைசியாக உலகம் ஃபுல்லாக என்னைய ஒரு ஆளை போட்டு கொள்றிய. நான் ஏன்டா என் வேலை திறமையை காமிச்சேன்? ஏன்டா மக்களுக்கு இந்த மூலிகை மருந்தை தயார் பண்ணி என் சாமியை கொடுக்க சொன்னிச்சுன்னு மனவேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மக்கள் ரொம்ப கொள்றியப்பா. அனுசரணையாக வந்து வைத்தியம் பார்க்குறாள் மட்டும் வாங்க. இந்த கோபம் உள்ளால், இந்த ஈகோ பிடிச்சால், மண்டக்கணை உள்ளாலாம் என்னை பார்க்கப்படாது. என்னை பார்க்கவே விடாது. நீ என் மருந்து உங்களுக்கு படப்படாது. உன்னை மாதிரி எத்தனை மக்கள் அமைதியாக இருந்து வைத்தியம் பார்க்குறாங்க. அடாவடி, சண்டியத்தனை, மண்டக்கணை, சிங்கம்னார்களையும் வர்ற என்னை வந்து பார்க்காத. நல்லவங்க மட்டும் வாங்க. ஏழை எளிவ மட்டும் வாங்க. உன்னுடைய தெனாவட்டுக்கு நாங்கள் ஆள் இல்லை. நேற்றெல்லாம் ஒரு தம்பி வேலை பார்க்குற பொண்ணை துணியை கழட்டி மூஞ்சில் வச்சுட்டு போயிருக்க. எனக்கு உடம்பு சரியில்லை. இருக்கிற மக்கள்லாம் நேற்று வந்தவங்க இன்னைக்கு டோக்கனுக்கு இருந்து கட்டுறாங்க. இன்னைக்கு இருந்தவங்க நேற்று யார் பார்த்தது? பார்த்தீங்களா? நான் வெளியில இருந்துட்டேன். நான் மட்டும் இங்கே இருந்தேன்னா உன்னை உள்ள பிடிச்சி கட்டி போட்டு இருந்திருப்பேன். ஏடா பொம்பளை பிள்ளைய எரிஞ்சு விட்டு போறிய. நாளைக்கு உன் பிள்ளைய உங்கள் அக்கா தங்கச்சி எரிய விடியோ நீ? சிங்கம்னாரில் கண்ணா பேசாமல் இருக்க நினைக்கிறியா? என்னை நம்பி வந்துட்டேங்கிறக்காண்டி விட்டாத்தேன். இந்த மாதிரி இது பண்ணாதப்பா. ஆண்டையனு ஒருத்தன் மாற்றிக்கிட்டுப்பேன். விளங்க முடியாது. ஏன் வேலை வைக்கிறானா உனக்கு ரொம்ப கேவலமாகுங்க. அதெல்லாம் பாவ செயல். சரியா? தயவு செய்ய சொல்கிறேன். இனிமேல் இந்த தப்பை மாற்றிக்க. ஆனால் ஆண்டவன் உன்னை ஒரு நாளைக்கு என்னை காமிப்பார். அன்னைக்கு தெரிஞ்சுக்குவா ஏன்டா அந்த தப்பு பண்ணோம்னு. இனிமேல் அந்த தப்பு பண்ணலாமா ஐயா? வேலை வைக்கிற பொண்ணு நேற்று மட்டும் நான் என் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா அந்த பையனை நான் விட்டுருக்க மாட்டேன். உண்மையிலே விட்டுருக்க மாட்டேன். அது என்ன நடவடிக்கையாக உட்கார வச்சுருப்பேன். நீ பெரிய சண்டியாராரு, பெரிய ஆளாரு, பெரிய பணக்காரனாக கூட இருப்பா. வேலை பார்க்குறவளை கொஞ்சம் மதி. இன்ன வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சலில் தான் வேலை பார்க்குறேன். தயவு செய்து சொல்கிறேன். மக்களையும் மதி, வைத்தியத்துக்கு வந்தவரையும் மதி, வேலை பார்க்குறவளையும் மதிங்கப்பா. பார்த்துக்குங்க. ஆண்டவர் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் சொல்கிறது தப்பா ரைட்டா ஐயா? எவ்வளோ பாவம் செய்து தெரியுமா ஐயா? அது அதெல்லாம் பெரிய பாவம்யா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை மருந்து வாங்கி தேங்க ஐயா. கோவாக்காரெல்லாம் இங்கே வராதியப்பா. கோவம் உள்ளாரு, இந்த ஆணவம் பிடிச்சாலாம் என்னை பார்க்காதேன்னு நான் பல வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்கள் பேரை சொல்லி வாங்க நான் கூப்பிட்டான். ஃபோன் கூட எங்களால் அட்டன் பண்ண முடியல. எங்கள் குடிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். என் கை உடணும்னு ஆசைப்பட்றேன். என் தெய்வத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என் மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
நல்லபடியாக வந்து நல்லபடியாக வாங்கிட்டு போங்கய்யா. கூட பிறந்த அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தூர்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தூர்கட்டு பாண்டி. அதாவது என் உயிர் மக்களை, நாளைக்கு யாரும் வியாழக்கிழமை வந்துட வேண்டாம். இந்த வாரத்தில் வியாழன்னு ஞாயிறு வந்துட வேண்டாம். அதே மாதிரி இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெறிக்கோசு, இடுப்பு இருக்கு, சப்பு இருக்கு, மூட்டு தேய்மான, காலு கல்லுப்போட இருக்கு, வீங்கி போயிருக்கு, நடக்க முடியாமல் இருக்கு. இவெல்லாம் மூலிகை மருந்து வாங்கி தேங்க வந்த சோறுல எங்களை கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது முடியாத விஷயம். உங்களை மாதிரி இங்கிட்டு கூட்டத்தை காட்டுதா, இங்கிட்டு காமியமான என்னமா அங்கிருந்து கதவுல மறைச்சிக்கிட்டு கதவுல வந்து தெரியுதா, வீட்டுலாம் தெரியுதா, தெரியுதா எனக்கு காமி. இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு சேம்பிள் தான். 50 பேர் ரூம் உள்ள தங்கியிருக்காங்க. அதனால சொல்றதை கேளுங்க. எடு என்னுடைய மூலிகை மருந்து யார் யார் வாங்கி தேய்ச்சது எடு, எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு கேடு. எப்படியா இருக்கு இதெல்லாம் காமிமா, எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டு எப்படி இருக்கீங்க? காலு வீங்கிட்டு பஸ்ஸில் போனால் காலு வீங்கிக்கிறேன். 2 மாதம் தேய்ச்சேன். சுத்தம் வீக்கமே கிடையாது. முழங்கால வீக்கம்லாம் வடிஞ்சு போச்சு, எல்லாம் வடிஞ்சு போச்சு. வாய் கொடுத்துருக்கேன். நான் தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ எடுக்கணும். ஐயா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நரம்பு இப்போ தேய்ச்சிருக்கும் நல்லா இருக்கு. கொஞ்சம் முன்னமா 2 வருஷமா இருந்துச்சு. இப்போ தேய்ச்ச உடனே கொஞ்சம் கை மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் தூக்க மட்டும் முடியல. ஏன் நரம்பு போச்சு திருப்பி. அது மாதிரி தயவுசெய்து சொல்றேன், இவெல்லாம் மூலிகை மருந்து வாங்கி பல மாசங்களை தேய்ச்சி மறுபடியும் நீங்க பார்க்கணும்னு வந்திருக்கா. ஒரு சில பேருக்கு டோக்கன் இருக்கு, ஒரு சில பேருக்கு டோக்கன் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி எல்லாரும் பெங்களூர்ல வந்திருக்கீங்க, ஒசூர்ல வந்திருக்கீங்க, கர்நாடகாவில் வந்திருக்கீங்க, எல்லாம் வந்துகிட்டு இருக்கியா. நான் வந்து என்னோட திறமை, வேலை திறமையா என் தெய்வத்தோட குடியில தான் காமிக்கிறேன். உங்களை வாங்கின யாரையும் நான் கூப்பிட கிடையாது. இங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. வர முடியல, அவன் பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கு, எத்தனையோ வைத்தியர் இருக்கா, அங்க பாருங்கப்பா. இங்க வர்றாரு உங்களுக்கு என்னைக்கு என் ஜாமி உங்களுக்கு கொடுப்பணும் இருக்கு, அன்னைக்கு தான் உள்ள வர முடியும். ஒரு நாளைக்கு 60 டோக்கன் பார்க்கலாம். அதுக்கு மேலாம் பாதம் வருது, புது அடி வருது, எமர்ஜென்சி வருது. இதை பார்க்கத்தே எங்களுக்கு டயம் இருக்கும். அப்படிங்கிற டோக்கன் கிடைக்கணும்னு மன வருத்தம் கொண்டு போறதுக்கு நான் ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஆள் வருஷமெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. என் தெய்வ கணக்கு மூலிகை மருந்து உங்களுக்கு நல்லா தயார் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நான் நல்லபடியாக வைத்தியம் பார்க்கணும்னா நீங்க வந்து போராட தான் இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வெளிநாடு கிளம்புறேன், 15 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, லீவு, எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு போனு எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன். அதைத்தான் நீங்க பண்ண வைக்க போறீங்க. ரொம்ப தொந்தரவு பண்றியா. ஒரு சில பேர் தொந்தரவு பண்றது எல்லா மக்களையும் பாதிக்குது. உண்மையா இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? நானும் மனுஷன் தானையா? சாமியகம் நாளைக்கு யாரும் வந்துட வேண்டாம். இந்த வாரம் நாளைக்கு வியாழக்கிழமை வந்துட வேண்டாம். என்னைக்கு டோக்கன் புக் பண்ணுவேன், என்னைக்கு வச்சுருவேன். இன்னைக்கு டோக்கன் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை டோக்கன் புக் பண்ணாரு. வெள்ளிக்கிழமை மணிக்கு வாங்க, காலைல 9 மணிக்கு 9 மணிக்கு வந்துருங்க. டோக்கன் இருக்காளுக்கு பார்ப்பான். நாள் போட்ட பிரச்சனை தான் வர்றியா. ஒரு இளம் முடிஞ்சிருச்சு, அந்த அம்மா கர்நாடகால இருந்து வந்திருக்கு, ஒரு மூட்டு தெரிச்சு போச்சு, பெரிய பிரச்சனை இருக்கு, நான் உடனே நான் கூப்பிட்டு பார்த்துவேன். இது நாள் போட்ட பிரச்சனை வந்து இன்னைக்கே பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி டோக்கன் புக் பண்ணி வைக்கலாம். என்னப்பா நாயா, நான் என்னப்பா பண்ணுவேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தூர்கட்டு பாண்டி. நாளைக்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட வேண்டாம். கட் பண்ண வாங்க.